நம்ம இன்றைக்கி ஓவன் வீல் ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்டார் மாதிரி 5 லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக ஒரு லைனுக்கு ஒரே ஸ்டிச் மட்டும் போட்டு அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிற இமேஜை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுதான் நீங்கள் பெரிய பெரிய இமேஜ் பண்ணும்போது பண்ணணும். அப்படி நீங்கள் பெரிய இமேஜ் எடுக்கும்போது நீங்கள் வந்து 7, 9 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஈவன் நம்பர்ஸ் எடுக்காதீங்க இந்த லைன்ஸை. ஏன்னா அப்படி ஈவன் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்து பர்ஃபெக்டாக வராது. இதுக்கு வந்து ஒரு ரேண்டமாக ஒரு இடத்துலேருந்து நார்மலாக இந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் இருக்கிறதுல நம்ம ஸ்டிச் போட்டிருக்கல அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு கேப் வரும். அந்த கேப் வழியாக இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் அந்த கேப் வழியாக கீழே இன்சர்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்கள் ஒன்று ஸ்கிப் பண்ணணும், இன்னொன்றில் இன்சர்ட் பண்ணணும். ஒன்று ஸ்கிப் பண்ணணும், இன்னொன்று இன்சர்ட் பண்ணணும். நான் ஏன் ஈவன் நம்பர் எடுக்காதீங்க சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்படி ஸ்கிப் பண்ணி இன்சர்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணுறீங்களோ அதே தான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் வந்து ஈவன் நம்பரில் போட்டிங்கன்னா. இதே ஆட் நம்பரில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, எந்த ஸ்டேஜில் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இந்த லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டிங்களா அந்த லைன்ஸ் வந்து மறையிற வரைக்கும் நீங்கள் வந்து இப்போது மேலே ஒரு டிசைன் போட்டுட்ருக்கீங்களா அதை வந்து கண்டினியூஸாக பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட லைன் மறையிற வரைக்கும் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டிச் வந்து கிடைக்கும். இப்போ எப்படி ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து கீழே இன்சர்ட் பண்ணுறீங்களா அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இதுவே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுற இடத்துல பண்ணிங்கன்னா அது வந்து மேலேருந்து கீழே போகிற மாதிரி உங்களுக்கு மேலேயே தெரிஞ்சிடும். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்ததில் இன்சர்ட் பண்ணி முடிச்சிடணும். போல் 14 சென்டிமீட்டர் அசைன்மெண்ட் பண்ணிடுங்க. பாய்.